இளன் உள்ளே மாஸ்க் அணியாமல் அமர்ந்திருக்கையில் அந்த பெண் மட்டும் நுழைந்ததை பார்த்த இளன், குழந்தைக்கு தானே செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்க, நீங்க யாரு என்று புருவங்கள் சுருக்கி கேட்டதும், சார் நான் குழந்தையோட அம்மா, குழந்தைய அந்த பொண்ணு தூக்கிட்டு வராங்க என்று அந்த பெண் கூறியவுடன் இளன் வாசலை பார்க்க அங்கு குழலி குழந்தையை கொஞ்சியபடி வருவதை பார்த்ததும், குழலி என்று அதிர்ச்சியில் முணுமுணுத்தவன் அவள் நுழைவதற்குள் உடனடியாக தன் அருகில் இருந்த மாஸ்கை எடுத்து அணிந்து கொண்டான். அந்த நேரம் குழலியும் குழந்தையுடன் உள்ளே நுழைய அவளை பார்த்த இளன் எழுந்து, குழலி நீங்களா, என்ன சொல்லாமலாம் வந்திருக்கீங்க, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்று சைகையில் கூற, நீங்க தானே இளன் என்று கேட்ட குழலி அவனையும் அவன் மேஜையில் இருந்த பெயர் பலகையையும் பார்க்க அதில் இளந்தரையன் என்று பெயர் இருப்பதை பார்த்ததும் புன்னகையுடன் அவனை ஏறிட்டாள். ஆமா என்று இளன் புன்னகையுடன் சைகையில் கூற அவன் சிரிப்பது கண்களில் தெரிந்ததால் அவன் சிரிக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட குழலி, நான் இவங்களை மட்டும்தான் அனுப்பிடலான்னு இருந்தேன், ஆனா இவங்க வர்றதுக்கு பயந்தாங்க, அதான் நானே கையோடு கூட்டிட்டு வந்துட்டேன் என்று புன்னகைத்தாள் குழலி. சரி குழலி உட்காருங்க என்ற இளன் குழந்தையை பரிசோதனை செய்ததும், குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே காது கேக்குது என்று இளன் கூறியவுடன் தான் குழலிக்கு நிம்மதியாகவே இருந்தது. அப்பா இப்போதான் நிம்மதியா இருக்கு, குழந்தை பிறந்த ஒரு வாரம் தான் ஆகுது, அதான் ஹியரிங் டெஸ்ட் பண்ண கூட்டிட்டு வந்தேன், எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்த உடனே ஹியரிங் டெஸ்ட் பண்றது அவசியம் தானே என்று குழலி கேட்டதற்கு, ஆமா குழலி, ஏன்னா குழந்தை பிறந்ததுமே டெஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை அந்த குழந்தைக்கு காது கேட்கறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம், இதனால ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நல்லாவே காது கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சைகையிலேயே கூறினான் இளன். சரிங்க இளன், ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் என்றபடி குழலி அவள் அலைபேசியை கையில் எடுத்தபடி அவனை பார்க்க, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நமக்குள்ள எதுக்கு அதெல்லாம், விடுங்க என்று இளன் சைகையில் கூறியவுடன், இல்லங்க அது நான் கூட்டிட்டு வந்ததுனால வேண்டான்னு சொல்லாதீங்க இளன், எப்பவுமே எவ்வளவு ஃபீஸ் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க, நான் அந்த அமௌண்ட் அனுப்பிடுறேன் என்றாள் குழலி. சரி அப்போ 15 ரூபாய் அனுப்புங்க என்று இளன் சிரித்தபடி சைகையில் கூற, என்ன வெறும் 15 ரூபாய் தானா என்று அதிர்ச்சியாக குழலி கேட்டதற்கு, ஆமா நான் எப்பவுமே இவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க கிட்ட வாங்குற ஃபீஸ் அவ்வளவுதான், நீங்க கூட்டிட்டு வந்ததுனால ஃப்ரீன்னு சொன்னேன், நீங்க அதை விரும்பல, அதனால நான் வழக்கமா வாங்குற ஃபீஸை கொடுத்துருங்க என்று இளன் புன்னகையுடனே சைகையில் கூற அவன் கூறியதில் அதிர்ந்த குழலி, இப்படியும் ஒரு நல்லவரா என்று நினைத்து தன்னவனை எண்ணி கர்வம் கொண்டவள் புன்னகையுடன் அவன் கேட்ட தொகையை அவனிடம் கொடுத்தாள். அவனும் அதை புன்னகையுடன் வாங்கி தன் சட்டை பையில் பத்திரமாக வைத்துக் கொண்டான். அதை பார்த்து சிரித்த குழலி, அக்கா நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, இல்ல நான் வரணுமா என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்க, இல்லம்மா நான் போயிடுறேன், எனக்கு வழி தெரியுமா என்ற அந்த பெண் பின் இளனை பார்த்து, வரேன் சார் என்றதும், சரி பார்த்து போயிட்டு வாங்க என்றான் இளன். பின் அந்த பெண் வெளியே சென்றுவிட இளன் குழலியையே பார்த்து கொண்டிருக்க குழலியும் அவனை பார்த்தாள். அவளுக்கு அந்த கண்கள் எங்கேயோ பார்த்தது போன்று நினைவிருக்க, இளன் நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா என்று சிறு புன்னகையுடன் சந்தேகமாக கேட்டதும் முதலில் அதிர்ந்த இளன் பிறகு தன்னை சமன்படுத்தி கொண்டு, நான் உங்களை நிறைய தடவை பார்த்திருக்கேன் குழலி, நீங்க அதுல எப்பவாச்சும் என்ன தற்செயலா பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு என்று சமாளித்தான். ஓ சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன் என்று புன்னகையுடன் கூறிய குழலி எழுந்து நிற்க, அதுக்குள்ளையா என்று ஒருவித ஏக்கத்துடன் இளன் கேட்டதற்கு, ஏன் நீங்க ஏதாவது என்கிட்ட பேசணுமா இளன் என்று குழலி கேட்க, என்று இளன் கூறியதும் அமர்ந்த குழலி, ஓகே என்ன பேசணும் என்று கேட்டதும், அது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு குழலி, சீக்கிரம் இந்த 1 மாசம் கழிஞ்சிடக்கூடாதா அப்படின்னு தோணுது, எனக்கு இப்பவே உங்களை என் ஒய்ஃப் ஆக்கிக்கணும் போல இருக்கு என்று இளன் சைகையில் கூற அதை பார்த்த குழலியின் முகம் அவளையும் அறியாமல் வெட்கத்தில் சிவந்து விட்டது. அதை பார்க்க 2 கண்கள் போதவில்லை அவனுக்கு. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு இளன் என்று வெட்கத்துடன் கூறியபடி அவன் கண்களை பார்க்க அதில்தான் எத்தனை காதல். அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்த குழலிக்கு மேலும் நாணம் அதிகரித்து கொண்டே இருக்க அதை மறைக்க நினைத்தவள்,
நீங்க எப்போ கிளம்புவீங்க என்று கேட்டதற்கு, ஆக்சுவலி நான் கிளம்ப லேட் நைட் ஆகிடும் குழலி, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரம் வந்துடுவேன், ப்ராமிஸ் என்று இளன் புன்னகையுடன் சைகை செய்ய, அதை பார்த்து சிறியதாக வெட்க புன்னகையை உதிர்த்த குழலிக்கு ஏனோ இப்பொழுதே அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் பிறந்ததால், இளன், நீங்க எப்பவுமே மாஸ்க் போட்டுதான் இருப்பீங்களா என்று தயக்கத்துடன் கேட்டாள். இல்ல குழலி, பேஷண்ட்ஸ் வரும்போது மட்டும்தான் போட்டிருப்பேன் என்று இளன் சைகை செய்ய, அப்போ ஏன் இப்பவும் மாஸ்க் போட்டிருக்கீங்க? நான் தான் பேஷண்ட் இல்லையே என்று சற்று தயக்கத்துடன் குழலி கூறியதிலேயே அவள் தன் முகத்தை பார்க்க விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்ட இளன், ஐயோ என்னம்மா இப்படி ஆசைப்பட்டுட்ட, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு உன்கிட்ட என் முகத்தை காட்டலான்னு நினச்சேன், ஒருவேளை இப்போ என் முகத்தை உன்கிட்ட காட்டி நீ என் மேலே உள்ள கோவத்தில் என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டேனா நான் என்ன பண்ணுவேன் என்று இளன் பாவமாக மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, அதன் விளைவாக அவன் கண்களும் கலங்க அதை பார்த்த குழலி, என்னாச்சு இளன், ஏன் உங்க கண்ணு கலங்குது என்று பரிதவிப்புடன் கேட்டதில் இளனுக்கு ஒரு யோசனை பிறக்க, அது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு குழலி, அதான் இப்போல்லாம் ரெகுலராக மாஸ்க் போட்டுக்கிறேன், கண்ணு கூட அதனால தான் கலங்கியிருக்கு, இப்போ நீங்கள் என்னை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னு புரியுது, அதான் உங்கள் விருப்பத்துக்காக மாஸ்கை கழட்டுறதா இல்லை என்னால் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்கை போட்டே இருக்கிறதான்னு யோசிச்சுட்ருக்கேன், என்னதான் இருந்தாலும் எனக்கு உங்கள் ஹெல்த் முக்கியம் இல்லை குழலி, அதான் என்று இளன் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சைகையில் கூறியதும், அட பரவாயில்ல இளன், இதுக்கு போய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நான் உங்களை என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸ் ஆருங்க என்று குழலி கூறியதும் தான் இளனுக்கு உயிரே வந்தது போல் இருந்தது. இருப்பினும் அவள் வாடிய முகத்தை பார்த்த இளனது மனமும் வாடிவிட, சாரி குழலி என்றான் சைகையில். ஐயோ பரவாயில்ல இளன், நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம சீக்கிரமா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, அது போதும் என்று புன்னகை முகமாய் கூறிய குழலி எழுந்து நின்று, அப்புறம் நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போனதும் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றேன் என்றதும், சரி குழலி பார்த்து கவனமா போயிட்டு வாங்க என்றான் இளன். குழலியும் சரி என்று தலையசைத்து விட்டு எழுந்து செல்கையில்தான் கதவு அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்த இளன், குழலி பார்த்து அந்த ஹேண்டில் கை வைக்காத என்றவாறு அவளை நோக்கி ஓடி வர, அவன் கூறியது குழலிக்கு கேட்காததால் அவள் அந்த கைப்பிடியை தொட முனைந்த நேரம் அவள் அருகில் வந்து அவள் இடது மேற்கையை பிடித்து இழுத்து அணைத்துக் கொண்டான் இளன். குழலியோ அவன் செய்கையில் அதிர்ச்சியில் உறைந்துவிட, இருப்பினும் அவளால் அவனது வேகமான இதய துடிப்பையும் பதற்றத்தையும் நன்றாகவே உணர முடிந்தது. அவன் பதற்றம் குறைந்ததும் இளனுக்கு தான் இருக்கும் நிலை புரிய ஆரம்பிக்க மெதுவாக குழலியை தன்னிடமிருந்து விலக்கி அவள் நெற்றியில் பட்டும் படாமலும் தன் இதழை மெதுவாக ஒற்றி எடுக்க, அதுவே சிலிர்த்து விட்டது குழலிக்கு. சாரி குழலி, அது இந்த ஹேண்டில் ஷாக் அடிக்குதுன்னு நீங்க வரதுக்கு முன்னாடி தான் எலக்ட்ரிஷியன் சொன்னாரு, அப்படியே டோரையும் ஓப்பன்ல தான் வச்சுட்டு போனாரு, ஆனா இப்போ உங்க கூட வந்து அந்த பொண்ணு தெரியாம டோரை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க போல, எங்க நீங்க அதுல கை வச்சிடுவீங்களோன்னு பதட்டத்துல இப்படி நடந்துக்கிட்டேன், சாரி என்று தயக்கத்துடன் இளன் சைகையில் கூறியதும், பரவாயில்லைங்க, நான் நிஜமா தப்பா எடுத்துக்கல, நீங்க திடீர்னு அப்படி பண்ணதும் ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான் என்று அவன் அனைத்த அதிர்ச்சியிலிருந்து அவள் மீளவில்லை என்றாலும் அவனுக்காக புன்னகைத்த குழலி, நீங்களும் பார்த்து கவனமா இருங்க, இதுல கை வச்சிடாதீங்க இளன், நான் கிளம்புறேன் என்றதும், கவனமா போயிட்டு வாங்க குழலி என்று அவளை வழி அனுப்பி வைத்தான் இளன். அவளின் முதல் ஸ்பரிசம் அவனுக்குள் ஒருவித இன்பமான உணர்வாக இருக்க, அவன் காது மடல் வெட்கத்தில் சிவந்தது. தன் பின்னந்தலையை அழுந்த கோதியவாறு சிறியதாக புன்னகைத்தவன் அவன் இருக்கையில் சென்றமர்ந்ததும் அவள் நினைவுகளில் மூழ்கினான். வெளியே குழலிக்கும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து விட்டது. நாங்க 2 பேரும் மீட் பண்ணி நிறைய பேசின மாதிரி இருக்கு, தற்செயலா எங்கேயோ பார்த்த மாதிரி தோணல, இவரு உண்மையதான் சொல்றாரா என்று புலம்பியவாறே சென்றாள் குழலி. அப்படியே நாட்கள் கடந்து நிச்சயதார்த்த நாளும் வர, குழலியும் இளனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனதால் மிகவும் நெருக்கமாகிவிட்டனர். இருப்பினும் இளனுக்கு அவளை ஏமாற்றுகிறோமோ என்ற எண்ணம் அவ்வப்பொழுது உதித்து அவன் மகிழ்ச்சிக்கு சதி செய்யும் நேரம். அவளுக்கு தன் மேல் இருக்கும் காதலால் தான் யாரென்ற உண்மை தெரிந்த பின்னும் அவள் தன்னை நிச்சயம் மன்னித்து விடுவாள் என்று நினைத்து தன்னை தேற்றிக் கொள்வான். ஒரு மிகப்பெரிய மண்டபம்.
அந்த மண்டபத்தில் வைத்துதான் குழலிக்கும் இளனுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேடையில் மணமக்களுடன் இரு வீட்டாரும் நிற்க, குழலி அடர் பச்சை மற்றும் வானின் நீல நிறம் கலந்த லெஹங்கா அணிந்து தலை நிறைய பூசூடி சிரித்த முகமாக ரசனைகளின் அரசியாக திகழ்ந்தாள். எதிரே இளனோ குழலியின் ஆடை இருக்கும் நிறத்திலேயே பட்டு வேஷ்டி சட்டை அணிந்திருக்க, அப்பொழுதும் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தான். அதை பார்க்க குழலிக்கே சிறு கடுப்பாகத்தான் இருந்தது. மெதுவாக அவனை பார்த்து, ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க என்று கேட்க, அப்புறமா உனக்கே புரியும் என்றவாறு அவன் மற்றவர்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்க, குழலிக்கு அவன் பேசியது கேட்காது என்பதால், ஒருவேளை நம்ம பேசினது அவருக்கு கேட்கலையோ, நம்மளை சுத்தி ரொம்ப சத்தமா இருக்குதோ, ஏன் எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு என்று நினைத்தவள் அருகில் இருந்த யாழியிடம், யாழி, உங்க மாமா எதுக்காக இன்னைக்கும் மாஸ்க் போட்டிருக்காரு என்று கேட்டதும், அது உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் உன் கையாலேயே மாமா முகத்துல இருக்கிற அந்த மாஸ்க் கழட்டி உனக்கு முகத்தை காட்டுவாராம் என்றாள் யாழி. ஓ என்ற குழலி அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவனும் அவளை பார்த்து சிறியதாக புன்னகைத்தான். பிறகு சிறிது நேரத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஓலையை வாசித்து முடித்ததும் இருவரையும் மோதிரம் மாற்றிக் கொள்ளுமாறு கூற, முதலில் இளன்தான் குழலியின் கையில் மோதிரத்தை அணிவித்து விட்டான். ஹே சூப்பர் என்று அனைவரும் மகிழ்ச்சியில் கரவொலி எழுப்ப, குழலிக்கோ அவர்கள் எழுப்பிய சத்தம் கேட்கவில்லை என்றாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க, இளனை சிறு வெட்கப் புன்னகையுடன் ஏறிட்டாள். இந்தாக்கா, நீ மாமாக்கு போட்டுவிடு என்று யாழி குழலியிடம் ஒரு மோதிரத்தை கொடுத்ததும் குழலியும் அதை வாங்கி இளனுக்கு அணிவித்துவிட, அவளை பார்த்தபடியே அவள் அணிவித்த மோதிரத்திற்கு முத்தமிட்ட இளன் மெதுவாக அவளை நெருங்கி வந்தான்.